மக்களை இப்போ வந்து நம்ம ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். என்னென்னா ஒரு விஷயம், அதில் உள்ள உண்மைகளை நம்ம இப்போ பார்ப்போம். இது வந்து ஒரு மாடி, மொட்டை மாடின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே மொட்டை மாடியில் வந்து ஏதோ ஒரு குரங்கு வந்து இங்கே இருக்கிற இந்த இந்த மாம்பழத்தை வந்து பறிச்சுட்டு குரங்கு வந்து இந்த இடத்துல போட்டிருக்குது. நீங்கள் அந்த இதை பாருங்கள், பார்த்தீங்களா? இது குரங்கு வந்து இங்கே இருக்கிற மாம்பழத்தை பறித்து சாப்பிட்டுட்டு, மாம்பழம் இல்லை பப்பாளி பழம் பறித்து சாப்பிட்டுட்டு இந்த மொட்டை மாடியில் போட்டிருக்குது. இந்த மொட்டை மாடியில் இப்படி ஒரு பழம் இருக்குதுன்னு சொல்லி இந்த எறும்புக்கு எங்கேருந்து தெரிஞ்சது? அல்லது இந்த வண்டு பாருங்கள், ஒரு பச்சை கலர் வண்டு இருக்கா, ஒரு பச்சை கலர் வண்டு, இதுக்கு வந்து இங்கே ஒரு பழம் இருக்குதுன்னு எப்படிங்க தெரிஞ்சது? எங்கேயோ இருந்து பறந்து வந்திருக்கு. அது எங்கேயோ இருக்கலாம், அங்கே இருந்திருக்கலாம், அந்த காட்டில் கூட இருந்திருக்கலாம், அங்கே கீழே கூட நிலத்தில் கூட இருந்திருக்கலாம். இது கிட்டத்தட்ட 30 அடி 40 அடி உயரம் உள்ள ஒரு மாடியில் இந்த பச்சை வண்டு வருது பாருங்கள். இங்கே ஒரு பழம் இருக்குதுன்னு தேடி வந்திருக்குது. இந்த ஈக்கு எப்படி தெரியும்? இந்த இதுக்கு முன்னாடி எங்கே இருந்திருக்கும்? எங்கேயோ இருந்திருக்கும், ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அங்கிட்ட கூட இருந்திருக்கும். ஆனால் இங்கே ஒரு பழம் இருக்குது அப்படின்னு அந்த வாசனையை தேடி இவ்வளோ ஈக்கள் வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ ஈக்கள் வந்திருக்கு, எவ்வளோ ஒரு வண்டு வந்திருக்கு பாருங்கள். அப்போ இதுதான் இதுக்கு அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, இதுக்கு வந்து அதீத மோப்ப சக்தி இருக்குது. இது ஒரு வண்டு பாருங்கள். இப்படி ஒரு வண்டை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க, பார்த்தீங்களா? இது ஒரு வண்டு, அந்த வண்டு பார்த்தீங்களா? இப்படி ஒரு வண்டை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த வண்டு இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தது தெரியாது, எங்கேயாவது நிலத்தில் இருந்திருக்கும், ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கூட இருந்திருக்கும். ஆனால் இங்கே ஒரு பழம் இருக்குது. இந்த பழத்தின் வாசனை வந்து இந்த 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 ஈக்களையும் இந்த வண்டுகளையும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குளவியெல்லாம் இங்கே இருந்துகிட்டுது, குளவி. அப்புறம் எவ்வளோ எறும்புகள் வந்து பாருங்கள். அப்போ பிற உயிரினங்களுக்கு எது பாதுகாப்புனா அந்த சுவாச திறன் தான் பாதுகாப்பு. சுவாசம், இந்த மோப்ப நாயின்னு சொல்கிறோம்ல, நாய்க்கு மட்டும்தான் மோப்ப சக்தி கிடையாது, எறும்புக்கும் இருக்குது. பிற உயிர்களுக்கு அதோட பலமே மோப்ப சக்தி தான். அந்த மோப்ப சக்தி தான் தனது உணவை தேடுகிறது, அப்புறம் தனது உறவுகளை தேடுகிறது. இப்போ இந்த வண்டு இது ஒரு ஆண் வண்டாக இருக்கலாம், பெண் வண்டாக இருக்கலாம். அப்போது இந்த வண்டு வந்து ஒரு ஆண் வண்டாக இருக்கலாம், பெண் வண்டாக இருக்கலாம். அப்போ இந்த வண்டு வந்து தனது உறவை தேடி எப்படி போகுது? அதுக்கு தான் அந்த மோப்ப சக்திங்கிறது. மோப்ப சக்தி மூலமாக தான் இந்த வண்டு தனது உறவை தேடி அலைகிறது, தனது குடும்பத்தினரை தேடி, தனது கூட்டத்தை தேடி திரும்பவும் போய் சேர்ந்துடும். அப்போ அந்த மோப்ப சக்திங்கிறது வந்து அபாரமான ஆற்றல். நமக்கு அது கிடையாது, மனிதர்களுக்கு அவ்வளோ ஆற்றல் கிடையாது மோப்ப சக்தி. இப்போ இந்த வண்டு பாருங்கள். இப்போ இது ஒரு வண்டு அப்படின்னா இதோட ஆண் வண்டாக இருக்கலாம், பெண் வண்டாக இருக்கலாம். அப்போ இந்த வண்டு தனது உறவை தேடி எப்படி கண்டுபிடிக்குது? இன்னொரு வண்டு எங்கேயா இருக்கலாம், அங்கே இருக்கலாம், காட்டில் இருக்கலாம். அப்போ எப்படி கண்டுபிடிச்சி கரெக்டாக போகுது? ஏன்னா சின்னது, உயிரினம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, ரொம்ப சிறியதாக இருக்குது. அப்போ எப்படி கண்டுபிடிச்சி போகுது அப்படின்னா அந்த மோப்ப சக்தி தான். மோப்ப சக்திங்கிறது பார்வைக்கு நிகராக. அப்படி ஒரு மோப்ப சக்தி இருக்க முடியுமா? எப்படி ஒரு நாய் வந்து கரெக்டாக ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்குது பாருங்கள். இந்த வாசனை பிரித்தெறிகிறது, இந்த வாசனை இவங்ககிட்ட இருந்து தான் வந்தது, இந்த திருடரிடமிருந்து தான் இந்த வாசனை வந்தது, இந்த குற்றவாளியின் வாசனை தான் இந்த இங்கே இருக்கிற வாசனைன்னு எப்படி நாய் வந்து தேடி கண்டுபிடிக்குதோ, நாய்கிட்ட மட்டும் கிடையாது மோப்ப சக்தி. இந்த மாதிரி வண்டுகள், ஈக்கள், எறும்பு, கொசு கூட அந்த ரத்தத்தின் வாடையை காட்டிக்கிட்டு வந்துடும். கொசு, அதுதான் அதுக்கு பாதுகாப்பு. அப்படி ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா அவைகளால் வாழவே முடியாது. அவைகள் சின்ன உயிரினம், தனது உறவுகளை எப்படி கண்டுபிடிக்கும்? அப்போ அதுக்கு அப்படி ஒரு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. அந்த சுவாசம் என்பது ஒரு நமக்கு எப்படி பார்வைங்கிறது ரொம்ப முக்கியமோ, நமக்கு கண்ணு தெரியலன்னா நம்மளால் எப்படி வாழ்வது சிரமமோ, அவைகளுக்கு கண்ணு தெரிஞ்சாலும் ஒரு சின்ன செடிக்கு அடியில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன செடிக்கு அடியில் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுவே பெரிய உலகமாக இருக்கும், இதுவே எல்லாத்தையும் மறைச்சிரும், இந்த உலகத்தையே மறைச்சிரும். இதுக்கு இடையில் ஒரு வண்டு இருக்குதுன்னா அதுவே எல்லாத்தையும் மறைச்சிரும். அப்படி இருக்கும்போது அப்போ அது எப்படி இந்த உலகத்தை பார்க்குதுன்னா மோப்ப சக்தியால் தான் பார்க்குது. மோப்ப சக்தியால் தான் இந்த உலகத்தை அது பார்க்குது. அந்த வண்டு, சின்ன உயிரினங்களுக்கு இந்த மோப்ப சக்தி தான் கண்களாக இருக்கிறது, காதுகளாக இருக்கிறது. மிகப்பெரிய சக்தி. அதோட திறனை நீங்கள் அளவிட முடியும். ஒரு எறும்புக்கு எப்படிங்க ஒரு ஸ்வீட் இங்கே வச்சுருக்குதுங்க கரெக்டாக கண்டுபிடிக்குது? அந்த ஸ்வீட்டை வந்து எங்கேயா வச்சுருங்க, அது பாட்டு எங்கே இருந்தால் அது மொட்டை மாடியில் வந்தாலும் அந்த எறும்பு வந்துடுது பாருங்கள். அப்போ எவ்வளோ மோப்ப சக்தி அதுக்கு இருந்தால் அது அந்த மாதிரியான ஒரு திறனை அது பெற்றிருக்குது. அப்போ கொசு, எறும்பு, வண்டு, சின்ன உயிரினங்கள் அத்தனைக்கும், கரையான், புழு, பூச்சி எல்லாத்துக்கும் மோப்ப சக்தி தான் மிகப்பெரிய ஆற்றலாக இருக்கிறது, மிகப்பெரிய பலமாக இருக்கிறது.